வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீடியோ போடுறோம். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதோடைய நெக்ஸ்ட் எபிசோடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதில ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஜென்ரலா இந்த ஆப் எல்லாம் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஸ்க்ரீன் 2 செகண்ட்ஸ் ஃப்ரண்ட்ல வந்துட்டு போகும் இல்லையா? அதுதான் ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன்னு சொல்லுவோம். ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் நீங்க ஓப்பன் பண்றீங்கன்னா, அது ஸ்டார்ட் ஆகும்போது உள்ள நெறைய ப்ராசஸ் நடக்கும். மேபி அது அந்த ஆப் ஓப்பன் ஆகுறதுல கொஞ்சம் டிலே ஆகலாம். அந்த டிலேவ ஓப்பனா காட்டக்கூடாது. அந்த டைம்ல யூசர் இன்டராக்ட் பண்ணி வச்சுக்கணுன்ற காரணத்துக்காக ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன்னு ஒண்ணு வைப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாவும் இருக்கும் பாக்க. இன்னைக்கு நம்ம அத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு, அதில நியூ ப்ராஜெக்ட் குடுக்கலாம். எம்ப்டி ஆக்டிவிட்டி. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சும்மா ஜார்விஸ்ன்னு பேர் வைக்கலாம். ஜார்விஸ் நெக்ஸ்ட். ஓகே, ப்ராஜெக்ட் ஃபைல் கிரியேட் ஆயிருச்சு. ஓகே, நம்மளுடைய மெயின் ஆக்டிவிட்டி கிரியேட் ஆயிருச்சு. ம், இங்க நம்மளுடைய மெயின் ஆக்டிவிட்டி கிரியேட் ஆயிருச்சு. இதோ நம்மளுடைய மெயின் ஸ்க்ரீன். இங்க வந்து ஹலோ வேர்ல்டுக்கு பதிலா ஹலோ ஏஆர்டி வேர்டுன்னு டைப் பண்ணலாம். ஓகே. இப்போ இதுதான் நம்மளுடைய ஹோம் ஸ்க்ரீன் மாரி. இதுக்கு முன்னாடி தான் ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் வரப்போகுது. ஸோ நம்ம இன்னொரு ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணணும். நியூ ஆக்டிவிட்டி எம்ப்டி ஆக்டிவிட்டி எம்ப்டி ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணலாம். இந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன்னு பேர் வச்சுக்கலாம். ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் ஆக்டிவிட்டி கிரியேட் ஆயிருச்சு. இந்த இடத்துல நம்ம நம்மளோட ஸ்க்ரீனே டிசைன் பண்ணலாம். பேக்ரவுண்ட் நான் பிளாக் வச்சிடுறேன். அண்ட் இந்த ஸ்க்ரீன்ல மோஸ்ட்டா என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, ஒரு இமேஜ் லைக் அந்த கம்பெனியோட லோகோ இருக்கும். கீழ வந்துட்டு அந்த கம்பெனியோட டேக்லைன் ஆர் நேம் வச்சிருப்பாங்க. நம்ப ஒரு இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட் வியூ மட்டும் வச்சுக்கலாம். நம்ம இங்க இமேஜ் ஆட் பண்றதுக்கு டிராவபிள் ஃபோல்டர்ல அந்த இமேஜ் இருக்கணும். ஸோ நான் ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த இமேஜ நான் வந்து டிராவபிள் ஃபோல்டர்ல ஆட் பண்றேன். அந்த இமேஜ் ஆட் ஆயிருச்சு. இப்போ நான் இந்த இமேஜ் வியூ இங்க பிளேஸ் பண்றேன். அண்ட் இப்போ இங்க ஒரு டெக்ஸ்ட் வியூ நான் பிளேஸ் பண்றேன். டெக்ஸ்ட் வியூல நம்ம ஆப் உடைய பேரே வச்சிடலாம். ஜார்விஸ். நம்ம ஸ்பிளாஷ் ஸ்க்ரீனுடைய டிசைன் நம்ம பண்ணிட்டோம். இப்போ அதோடைய ஜாவா கோட் எழுதலாம். லைக் இங்க நம்ம எழுதுற கோட் வந்து எதுக்குன்னா, இந்த ஸ்க்ரீன்ல இருந்து நெக்ஸ்ட் எந்த ஸ்க்ரீன் போகணுங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்றதுக்காக இந்த கோட் நம்ம எழுதுறோம். அ இத நீங்க டைப் பண்ணி பார்த்து உங்களுக்கு எரர் வருது இல்ல இதோடைய ஃபுல் கோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா, என்னோட GitHub லிங்க் நான் கீழ மென்ஷன் பண்ணியிருக்கேன். GitHubல நான் இத அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க அங்க போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபுல் ஸ்க்ரீன்ல அது நம்ம வரதுக்காக கெட் விண்டோஸ் ரெட் ஃபிளாக் விண்டோஸ் மேனேஜர் இந்த லைன் ஆஃப் கோட் எதுக்குன்னு பார்த்தோம்னா, நம்ப ஆப் ஓப்பன் பண்ணும்போது மேல இந்த ஸ்டேட்டஸ் பார், நோட்டிஃபிகேஷன் பார் அந்த மாரி சிஸ்டம் பார்ஸ் எல்லாம் வராம ஃபுல் ஸ்க்ரீனா டிஸ்ப்ளே ஆகுறதுக்காக இந்த லைன் நம்ம யூஸ் பண்றோம். இது நீங்க தீம்ஸ்ல கூட போய் சேஞ்ச் பண்ணலாம். பட் இங்கேயே யூஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்
நியூ ஹேண்ட்லர் டாட் போஸ்ட் டிலே. இந்த ஒரு லைன் நீங்கள் டைப் பண்ணும்போதே மற்ற லைன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். அண்ட் இதில் நம்ம இன்டென்ட் கொடுக்குறோம். இன்டென்ட்னா என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு மெசேஜிங் ஆப்ஜெக்ட். இந்த ஆக்டிவிட்டிலேருந்து நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி போகணும். அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணுறது. இல்லை இதை கிளிக் பண்ணால் இது ஆகணும். அந்த மாதிரி ஈவெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். intent intent equal to new intent. லைக் இந்த ஸ்க்ரீன்ல இருந்து எந்த ஸ்க்ரீன் போகணுங்கிறத சொல்கிறதுக்காக இப்போ நம்ம ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனில் இருக்கோம். ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் டாட் டிஸ் கமா எந்த ஸ்க்ரீன் போகணும், நமக்கு வந்து இப்போ மெயின் ஸ்க்ரீன் போகணும். ஸோ மெயின் ஸ்க்ரீன் டாட் கிளாஸ். அண்ட் ஸ்டார்ட் ஆக்டிவிட்டியில் இந்த இன்டென்ட்டோடைய ஆப்ஜெக்ட் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபைனலாக ஃபினிஷ். அண்ட் இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். லைக் எத்தனை செகண்ட் அது ஸ்க்ரீன் அந்த இடத்துல இருக்கணுங்கிறத நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். அண்ட் இது எத்தனை செகண்ட்ஸில் இங்கே டிஸ்ப்ளே ஆகணுங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கோ. நான் 3000 கொடுத்துருக்கேன். 3000 3 செகண்ட்ஸ். லைக் ஒரு செகண்ட்ங்கிறது இங்கே 1000 நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நான் 3 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். வேணும்னா நீங்கள் அதை 2 செகண்ட்ஸாக கூட நம்ம குறைச்சிடலாம். நம்ம இப்போ நான் வந்து இங்கே 2000 மென்ஷன் பண்ணியிருக்கனால இங்கே 2 செகண்ட்ஸ் மட்டும் தான் ஸ்க்ரீன் டிஸ்ப்ளே ஆகும். அண்ட் இப்போ நம்ம மேனிஃபெஸ்ட் ஃபைல் போயிட்டு நம்ம இந்த ஸ்க்ரீன் தான் ஃபஸ்ட்டு வரணுங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதுக்கு மேனிஃபெஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இந்த இடத்துல டிஸ்ப்ளே இருக்கும். ஸோ இங்கே ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் இருக்குது, இங்கே மெயின் ஆக்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே மெயின் ஆக்டிவிட்டி தான் இப்போ லான்ச்சர் ஆக்டிவிட்டியாக இருக்குது. நம்ம இதை ஜஸ்ட் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனை வந்து லான்ச்சர் ஆக்டிவிட்டியாக சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ளாஷ் ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு வரும், செகண்ட் தான் மெயின் ஆக்டிவிட்டி வரும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த எமுலேட்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படி ரன் பண்ணுறது, எப்படி செட்டப் பண்ணுறதுன்ற ஒரு வீடியோவை முன்னாடியே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை பார்த்துட்டு இதை வந்து பார்க்கலாம். நமக்கு வேர்ஷன் எரர் வந்திருக்கு. இந்த வேர்ஷன் எரர் எப்படி கரெக்ட் பண்ணுறதுனா, இங்கே கிரேடில் இந்த பில்டு கிரேடில் போயிட்டு இப்போது உங்கள் வேர்ஷன் அப்டேட்டட் 1.8ன்னு இருக்கும். அதை அப்டேட்டட் வேர்ஷனாக மாற்றிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வரும். சிம்பிளாக இது மாதிரி பண்ணிவிட்டு சிங்க்னு கொடுத்தீங்கன்னா சிங்க் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆப் லான்ச் ஆயிருச்சு. அண்ட் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்து போச்சு பார்த்தீங்களா? நம்ம 2 செகண்ட்ஸ் கொடுத்தனால அது ரொம்ப சீக்கிரம் போயிடுச்சு. ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ். நம்ம இப்போ அதை ஒரு 4 செகண்ட்ஸ் வச்சு பார்க்கலாம். 4 அகெயின் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு தெரியுது பாருங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் எப்படி ஒரு கம்ப்ளீட் ஆப் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக இந்த டாகல் பட்டன்னா என்ன, பட்டன்ஸ்னா என்ன, டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ்னா என்ன, கம்ப்ளீட்டாக அதோடைய பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஆப் எப்படி ப்ரொஃபஷனலாக ஃபுல்லாக டெவலப் பண்ணுறதுன்ற அளவுக்கு நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.